ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு மேசராசிக்கார பிள்ளைகளே, வரப்போகின்ற ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகிறது என்பதை உங்கள் தாயானவள் துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கின்றேன். அதனால் இந்த பதிவினை கவனமாக கேள் என் தங்கமே. மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி அதன் சொந்த ராசியில் 11வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கப் போகிறார். நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் இது. புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படலாம். அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் முடிப்பீர்கள். உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய மாதமாகவும் இது இருக்கும். இரவையும் பகலையும் பாராமல் உங்கள் வேலையை மிக சிறப்பாக நீங்கள் செய்து குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களின் திறமைக்கு ஏற்ப தொழிலை நிலவுவதில் வெற்றி காண்பீர்கள். பலர் உங்களுடன் சேர விரும்புவார்கள் மற்றும் சில புதிய நண்பர்களுடன் தொடர்பை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள். மாத தொடக்கத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5ஆம் வீட்டின் புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் இருப்பு இருக்கின்றது. உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றும் இது மற்றும் உங்கள் மன அமைதிக்காகவும் தூய்மைக்காகவும் இது போராடும். அன்புடன் அனைத்தையும் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் இந்த மாதம் நீடிக்கப் போவதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். பரஸ்பர அன்பும் அதிகரிக்கும். ஆனால் 2ஆம் வீட்டில் குரு கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாகவும் இது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பங்கள் பழைய சொத்தை விற்கலாம். வாங்குவதற்கான நேரம் இன்னும் அமையவில்லை. புதன் மற்றும் வீனஸ் போன்ற தீங்கற்ற கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருக்க போகின்றது மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை தீவிரப்படுத்தவும் இது உதவும். உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் நிறைந்த தருணங்களுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இதயத்தில் இடத்தை உருவாக்கப் போகிறீர்கள். நீங்கள் இருவரும் புதிய பரிசுகளை கொண்டு வருவீர்கள். 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் காதலை சேர்க்கிறார். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வு இதனால் அதிகரிக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் சிறந்த கணவன் மனைவியாக நீங்கள் முன்னேற போகிறீர்கள். சில பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்தால் அவை குறையவே தோன்றும். இது உங்களிடையேயான தூரத்தை குறைக்கும் மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டி இருக்கும். நீங்கள் வழிபாடு மற்றும் மத நூல்களை ஓதுவதற்கும் மத ஸ்தலங்களுக்கும் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளுக்காகவும் வயதானவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவு செய்ய நேரிடலாம். உங்கள் ஜாதகத்தில் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புதனும் சுக்கிரனும் 11வது வீட்டில் பார்வையை செலுத்துகிறார். அங்கு இந்த மாதம் முழுவதும் வக்ர சனி இருக்கும். இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் தொடரும் மற்றும் உங்கள் வருமானம் நல்ல முறையில் உயரக்கூடும். தினசரி சம்பாத்தியமும் அதிகரிக்கும். ஆனால் மேசராசிக்காரர்களே, ராகு கிரகம் உங்கள் ஜாதகத்தின் 12ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவார். நீங்கள் பணத்தை செலவழிக்கவில்லை என்றால் உங்கள் நிதிநிலை கெட்டுவிடும். 6ஆம் வீட்டில் கேது 12ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது உங்கள் மீது கவனக்குறைவை ஏற்படுத்தும். உங்களின் இந்த கவனக்குறைவான மனப்பான்மையே வாழ்க்கையில் உங்கள் உடல்நல குறைபாடுகளுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்க போகின்றது. எனவே உங்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உங்கள் கவனக்குறைவு காரணமாக உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் நோய்வாய்ப்பட நேரிடலாம்.
மேச ராசிக்காரர்களே, நீங்கள் அசுபதி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தால் இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடலாம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்களுக்கு ஏற்படலாம். அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபமும் பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் நீங்கள் வெற்றி காணலாம். சேமிப்பும் இதன் மூலமாக அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. எதிர்பார்ப்பு இடையூறு இன்றி நிச்சயமாக நிறைவேறும். உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று நீங்கள் நிச்சயமாக அதில் வெற்றியை பெறப்போகிறீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றக்கூடிய மாதமாகவே இருக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு அதிகரிக்க கூடியதாகவே இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி கூட வாழ்க்கையில் ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. எனவே நீங்கள் அதில் சிறந்த மனநிலையோடு செயலாற்றினால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு அதிக லாபமே ஈட்டக்கூடிய மாதமாகவும் இருக்கப் போகின்றது. மேச ராசிக்காரர்களே, செவ்வாய்க்கிழமையில் சிவனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும். இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. 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 ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.